ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பதிவுத்துறையில் இணையவழி வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இனிமேல் நாம் பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னா பதிவுத்துறை போக தேவை கிடையாது. இது எப்பிலேருந்து நடைமுறைக்கு வருது, இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன, இதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி செய்தி வெளியீடு எண் 348, வெளியிட்ட நாள் 7/7/2026. ஸோ டைரெக்டாக நம்ம அந்த மெயின் கண்டென்ட்டுக்கே வந்து போயிடலாம். ஸோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு, அதாவது இங்கிலீஷில் எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக்கல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா மக்கள் 24 மணி நேரம், வாரத்தில் 7 நாள், வருஷத்தில் 365 நாள், எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து வருகையில்லா ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம். இந்த நடைமுறையானது 17/8/2026 முதல் கீழ்கண்ட ஆவணங்களை பொறுத்து கட்டாயமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வருகையில்லா ஆவணப்பதிவு மூலமாக ஆவணப்பதிவு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விற்பனை மனை, ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் ஃப்ளாட், முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் ஃப்ளாட்டு, இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா வருகையில் ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம். இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், புதிய நடைமுறை என்ன அப்படின்னு பாருங்கள். பதிவுத்துறை இணையதளத்தில் கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் நில விற்பனையாளர்கள் தங்களுக்கான பிரத்யேக உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி மேற்படி ஆவணங்களை இணையவழியில் சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் விவரங்கள் மற்றும் ஆதார் அட்டை மேலேற்றம் செய்ய வேண்டும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள், அந்த சொத்து விற்கிறது, எழுதி வாங்குறவங்க, அதே மாதிரி சாட்சிகள் யார், அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும். மேலும் ஆவணதாரர்கள் மற்றும் சாட்சிகளின் புகைப்படம் எடுக்கப்பட்டு கைரேகை அல்லது கருவிழி படலம் வழி ஆதார் சரிபார்க்கப்பட வேண்டும். ஸோ ஆதாரை அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஆதாரினுடைய அந்த பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஐரிஷ் மூலமாக இந்த பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பண்ணி இவங்களுக்கு தான் அந்த ஆதார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். 4வதாக இணையவழி கட்டணம் செலுத்தி இணையவழியிலேயே சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்லாமல் ஆவணத்தை தாக்கல் செய்யலாம். ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஏதேனும் கூடுதல் தகவல் தேவைப்படின் சார் பதிவாளர் இணையவழியில் கோரும் தகவலுக்கு 30 நாட்களுக்குள் பதிலளிக்கலாம். இன்கேஸ் சார் பதிவாளருக்கு நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸு வந்து பத்தலை, இன்னும் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு ரிப்ளையாக நீங்கள் 30 நாட்களுக்குள்ளார அந்த அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கான ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அதுக்கான வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மாதம் டைம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சமர்ப்பிக்கப்பட்ட அன்றே அல்லது அடுத்த வேலை நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மற்றும் கட்டண ரசீது சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரின் மின் கையொப்பத்துடன் ஆவணதாரருக்கு இணையவழியில் அனுப்பி வைக்கப்படும், இமெயில் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட 60 நாட்கள் வரை பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பத்திரப்பதிவு பண்ணி இப்போ பத்திரப்பதிவு நம்ம பண்ணது வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் அப்ரூவல் கொடுத்த டேட்லேருந்து 60 நாட்களுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு உங்களுடைய பத்திரப்பதிவை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பத்திரத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு சட்டம் 1908 விதி 3252 மற்றும் 69 உரிய திருத்தம் மேற்கொண்டு புதிதாக இணையவழி பதிவு விதிகள் உருவாக்கப்பட்டு இணையவழி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு உரிய சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இணையவழியில் ஆவணம் வந்து பதிவு மேற்கொண்டுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க எல்லாருக்கும் இது வந்து உரிய ஆவணம் தான், இது இவர் தான், இந்த சொத்துக்கு இவர் தான் உரிமையாளர் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸாக வந்து இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது தொடர்பான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள பிரத்யேக ஒரு உதவி மையம் செயல்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. தொழில்நுட்ப தேவைகள் பொறுத்த வரைக்கும் இணைய இணைப்பு கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஆதாரினுடைய பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பண்ணுறதுனால L0 அல்லது L1 அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மிஷின் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெப் கேமரா வந்து வேணும். இப்போ நம்மகிட்ட வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேவை மையத்தில் கூட போயிட்டு பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து கூட்டம் எல்லாமே குறையும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அப்டேட். இந்த தகவல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.